ஆகஸ்ட் 15 புனித கன்னி மரியின் விண்ணேற்பு பெருவிழா. ஆன்மாவோடும் உடலோடும் கிறிஸ்துவினுடைய மகிமையில் புனித மரியன்னை மட்டுமே முதலில் பங்கு பெற்றார் என்பதனை இப்பெருவிழா நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கிபி 4ஆம் நூற்றாண்டுகளில் இப்பெருவிழா மரியன்னையின் வானக பிறப்பு, பிறந்த நாள், துயில் கொள்ளல் மற்றும் சென்று விட்டார் என்று பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்பட்டதாக திருச்சபையின் வரலாறு பதிவு செய்கிறது. கிபி 580ஆம் ஆண்டு பிரான்ஸ், சிரியா போன்ற நாடுகளில் மரியன்னையின் பெயரால் கொண்டாடப்பட்டு வந்த இப்பெருவிழாவானது கிபி 690ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டில் விண்ணக பிறப்பு விழா என்ற பெயருடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கின்றது. உலகின் சில நாடுகளில் மரியன்னையின் விண்ணேற்பு பெருவிழாவானது கிபி 1568ஆம் ஆண்டு திருத்தந்தை 5ஆம் பத்திநாதரால் அகில உலக திருச்சபை முழுவதும் கொண்டாட அனுமதி வழங்கப்பட்டது. புனித மரியன்னை ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார் என்பதனை திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் கிபி 1950ஆம் ஆண்டு மரியன்னையின் விண்ணக பிறப்பினை திருச்சபையின் விசுவாச கோட்பாடாக அறிவித்தார். புனித மரியன்னையின் விண்ணேற்பு குறித்து புனித டமாசின் அவர்கள், இறைவனை தம் உடலில் தாங்கியவரும் தன் ஆன்மாவை ஒரு வாழ் ஊடுருவ கையளித்தவருமான புனித மரியன்னை விண்ணேற்பு அடைந்தது உண்மையானது என்று பதிவு செய்கிறார். இன்று அகில உலக திருச்சபை முழுவதும் ஆகஸ்ட் 15ஆம் நாள் கொண்டாடப்படும் இப்பெருவிழா புனித மரியன்னையினை முன்மாதிரியாக கொண்டு வாழ்வதற்கு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. புனித மரியன்னையின் விண்ணேற்பு பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் புனித மரியன்னையிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி கூறுவதோடு மட்டுமல்லாமல் இது ஒரு கடன் திருநாள் என்பதனை உணர்ந்து திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிப்போம்.